வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். சில குழந்தைங்க வீட்ல நல்லா பேசுவாங்க, கதை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஆனா புக் எடுத்து படிங்கன்னு சொன்ன உடனே அமைதியாயிடுவாங்க. படிக்க சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எழுத கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? அவங்களுக்கு கவனம் இல்ல படிக்கிறதுல விருப்பம் இல்ல ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா அதுக்கு காரணம் அதுவா இருக்காதுங்க, லேர்னிங் டிசபிலிட்டியா கூட இருக்கலாம். இன்னைக்கு பதிவுல லேர்னிங் டிசபிலிட்டினா என்ன, அதனோட பல்வேறு வகைகள், ஏன் நம்ம லேர்னிங் டிசபிலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாங்க. லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு கற்றல் முறையில இருக்கிற வேறுபாடுங்க. அதாவது குழந்தை நல்லா கேட்பாங்க, பாப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த தகவலை படிப்பு மாதிரி படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ இல்ல கணக்கு போட சொன்னா சிரமப்படுவாங்க. முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணுங்க, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தை புத்திசாலித்தனம் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. பல குழந்தைங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனா அதை எப்படி பேப்பர்ல எழுதி காட்டுறதுங்கிறது தெரியாம இருக்கலாம். சோ லேர்னிங் டிசபிலிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு குழந்தைக்கும் கற்றல வேறு வேறு பகுதியில சிரமம் இருக்கலாம். சோ அதுக்கு நம்ம தெரியணும்னா ஃபர்ஸ்ட் அதுல இருக்க வகைகள் பத்தி நமக்கு விளக்கமா தெரியணுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்லெக்சியா, அதாவது படிக்கிறதுல சிரமம். சில குழந்தைங்களுக்கு ரீடிங் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு மரம் அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல ரமம் அப்படின்னு படிப்பாங்க. ஒரு பேராகிராஃப் படிக்க அதிக நேரம் எடுத்துப்பாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிராஃபியா, சோ எழுதுறதுல சிரமம். என்ன சொல்லணும்னு தெரியும், ஆனா அது எழுத சொன்னா அதுல கஷ்டம் வருங்க அவங்களுக்கு. உதாரணத்துக்கு டீச்சர் கேள்வி கேட்டா ஆன்சர் ஈஸியா சொல்லிடுவாங்க, அதை நோட்ல எழுத சொன்னா சிரமப்படுவாங்க. தேர்ட் டிஸ்கால்குலியா, அதாவது கணக்கு போடுறதுல சிரமம் ஏற்படும். சோ நம்பர்ஸ், குவான்டிட்டி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு கஷ்டம் இருக்குங்க. உதாரணத்துக்கு 5 பிஸ்கெட் இருந்துச்சுன்னா அதை கவுண்ட் பண்ண சொன்னா அது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்றதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும். சோ கூட்டல் கழித்தல்ல அடிக்கடி மறந்து போய் மாத்தி எழுதுவாங்க. சோ 6க்கும் 9க்கும் வித்தியாசத்தை மாத்தி மாத்தி எழுதுவாங்க எப்பயுமே. ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஆடிட்டரி ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டி, அதாவது குழந்தைக்கு நல்லா காது கேட்குங்க, ஆனா கேட்ட விஷயத்த ஃபாலோ பண்றதுல சிரமம் இருக்கும். சோ உதாரணத்துக்கு ஒரு பேக் எடுத்து அதுல இருக்க புக்கை ஓபன் பண்ணி பேஜ் நம்பரை 10வது எடுங்க நீங்க சொன்னீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் தான் செய்வாங்க, மத்தத மறந்துடுவாங்க. சோ 5வது பாத்தீங்கன்னா விஷுவல் ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டி. சோ அவங்களுக்கு கண் பார்வையில பிரச்சனை கிடையாதுங்க, ஆனா பார்த்த விஷயத்த ஆர்கனைஸ் பண்றதுல சிரமம் இருக்கும். உதாரணத்துக்கு போர்டை பார்த்து காப்பி பண்ண சொன்னாங்கன்னா தப்பா மாத்தி எழுதுவாங்க. சோ பி அப்படிங்கிறதுக்கு பதிலா டின்னு எழுதுவாங்க. இதுல எல்லாம் குழப்பங்கள் வரும் அவங்களுக்கு. 6வது பாத்தீங்கன்னா நான் வெர்பல் லேர்னிங் டிஃபிகல்ட்டி, அதாவது பேசுறது நல்லா இருக்குங்க, ஆனா சோசியல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, சோசியல் கியூஸ், பாடி நம்மளோட பாடி ஜெஸ்டர்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு கஷ்டம் இருக்குங்க. சோ உதாரணத்துக்கு மத்தவங்க ஜோக் சொன்னா அதை சீரியஸா எடுத்துப்பாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சில குழந்தைங்களுக்கு ஒரு வகை மட்டும் இல்லாம 2 அல்லது 3 சிரமங்கள் கூட சேர்ந்து இருக்கலாங்க. சோ லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்களை நம்ம எப்ப அடையாளம் காணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்டி பிறந்த உடனே தெரியாதுங்க. ஆரம்ப வயதுல லேர்னிங்கோட டிமாண்ட் கம்மியா தான் இருக்கும். ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகுதான் ரீடிங், ரைட்டிங், நம்பர்ஸ் அதிகமாக போறப்ப சிரமங்கள் தெரிய ஆரம்பிக்கும். பொதுவா யூகேஜில இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவனிக்கலாம். தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு பிறகு பாடங்கள் கஷ்டமா போனாச்சுன்னா டிஃபிகல்ட்டி வெளியே கிளியரா தெரியுங்க. ஆனா சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, முன்னாடி சரியா இருந்தா இப்பதான் ப்ராப்ளம் தெரியுதுன்னு. இது திடீர்னு வந்த பிரச்சனை இல்லைங்க, லேர்னிங் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அதனால வர பிரச்சனை தான் இது. சோ ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல அவங்களோட லேர்னிங் கம்மியா இருக்கும். ஒரு கிளாஸ் இன்க்ரீஸ் ஆகப்ப அவங்களோட லேர்னிங் டிமாண்ட் அதிகமாகும் இல்லையா, அப்ப நமக்கு பிரச்சனை கிளியரா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. சோ ஒரு சிம்பிள் லேர்னிங் டாஸ்க்கு கூட இவங்களோட பிரெயின் அதிக எஃபர்ட் எடுக்குதுங்க செய்யறதுக்கு. மத்த குழந்தைங்க சீக்கிரமா முடிச்சுவாங்க, ஆனா இவங்க அதிக நேரம் எடுத்துப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. இது சோம்பேறித்தனம் கிடையாதுங்க. லேர்னிங் டிசபிலிட்டியை ஏன் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல குழந்தை முயற்சி பண்ணியும் முடியாத போது அவங்க தான் தவறா நினைக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது
தன்னால முடியல, தனக்கு தெரியல, தான் வேஸ்ட் அப்படின்லாம் கூட குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணி லோவாயிடுறாங்க. சோ லேர்னிங் டிசபிலிட்டியை நம்ம சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க தன்னை தானே தவறா நினைக்கிறத நம்ம குறைக்கலாம். சோ பிரச்சனை குழந்தைங்க கிட்ட இல்ல, அவங்க கத்துக்கிற முறையில தான் வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒரு புரிதல் ஒரு குழந்தையோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. சோ பல குழந்தைங்க உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அதாவது லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கிற குழந்தைங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு முயற்சி செய்யறேன் ஆனா எனக்கு மட்டும் முடியல. அவர்கள் முயற்சி செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க, ஆனா அவங்க கற்றல் பாதை தான் வேறுபடுது. சில குழந்தைங்க டிராயிங் நல்லா பண்ணுவாங்க, மியூசிக் நல்லா போடுவாங்க, பில்டிங் பிளாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல நல்ல திறமை இருக்கும். சோ அவங்களோட லேர்னிங் ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுல ஒர்க் பண்ணோம்னா ஈஸியா நம்ம அவங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியுங்க. ஒரு குழந்தை மெதுவா கத்துக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்க, அவங்க வேற ஒரு வழியில பயணம் செய்யறாங்கன்னு தான் அர்த்தம். ஒரு குழந்தைய புரிஞ்சுக்கணும்னு நான் ஏன் சொல்றேன்னா, அவங்கள மாத்தத்துக்காக கிடையாது, அவங்க தன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்க விதத்தை தான் மாத்தணும்ன்றதுக்காக சொல்றேன். சோ ஒவ்வொரு குழந்தையும் கத்துக்கிறாங்க, ஆனா எல்லாரும் ஒரே வழியில கத்துக்கிறது இல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. சோ கற்றல் குறைபாடு, அதாவது லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிறது அறிவுத்திறன் குறைபாடு கிடையாதுங்க. அவங்க கத்துக்கிற முறையில இருக்கிற வேறுபாடு தான் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேர்னிங் டிசபிலிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்க ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல லேர்னிங் டிசபிலிட்டினா என்ன, அதோட பல்வேறு வகைகள் என்ன, ஏன் நம்ம லேர்னிங் டிசபிலிட்டியை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.